அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தியான தலைப்பு: கிறிஸ்துவின் அன்பில் நம்மை சேர்த்துக்கொள்வோம். கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அனைவருக்கும் இன்னும் அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும், ஆவிக்குரிய அனுபவத்தை இன்னும் பெற வேண்டும் என்கிற வாஞ்சை இயற்கையாகவே வருகின்றது. ஆனால் கடவுளுடன் நம்முடைய உறவை மேம்படுத்த முடியாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கின்றன. அவைகள்: முதலாவது, பிரச்சனைகளை சந்திக்க ஆயத்தமில்லாதவர்கள். எடுத்துக்காட்டாக, வனாந்திரத்திலே தேவ துணையோடு நடந்து சென்ற இஸ்ரவேலர்கள் அற்ப பொருளுக்காக தங்கள் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்பதற்காக அடிமை வாழ்வே சிறந்தது என நினைக்கின்றனர். சோதனைகளை தேவ துணையோடு எதிர்கொள்வோம் என்ற சிந்தனையை ஏற்க மறுத்தனர். இரண்டாவதாக, சரியான போதனைகளை விரும்பாதவர்கள் ஆசீர்வாதமான தேவ செய்திகளை மட்டுமே விரும்பி இறையரசுக்கான சரியான போதனைகளை விரும்பாமல் போகின்றனர். மூன்றாவதாக, பொல்லாத சிந்தனை கொண்டவர்கள். எடுத்துக்காட்டாக, ஏரோது தான் பட்டத்திற்கு வர தடையாயிருந்த தன் சொந்த மனைவியையும் சித்தியின் மகனையும் கூட கொலை செய்து விடுகின்றான். தன் சுய தேவைக்காக பிறரின் வாழ்வை குறித்து கவலை கொள்ளாத குணம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 3 குணநலன்களும் கடவுளிடத்திலே நம்மை நெருங்க விடாமல் தடுத்து விடுகின்றது. இன்றும் கூட நாம் கிறிஸ்துவின் துணையோடு நமக்கு நேரிடும் எல்லா சோதனைகளையும் வென்று அதன் வழியாக தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். சரியான போதனைகளை கேட்க என் செவிகளை நான் சாய்ப்பேன், சுயலாபத்திற்காக பொல்லாதவைகளை செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானங்களை எடுத்து கிறிஸ்துவின் அன்பிற்குள் நம்மை நாம் சேர்த்துக்கொள்ள இந்த நாளிலும் கூட நாம் நம்மை கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே அது போன்ற கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட நெருங்கி நாங்கள் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே தடையாயிருக்கிற எல்லாவிதமான பொல்லாத சிந்தனைகள், கிரியைகளையும் எங்களை விட்டு நீர்த்தாமே அகற்றி உம்மிடத்தில் இன்னும் அதிகமாய் சேர்ந்து நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே நீர்த்தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை அளிக்குமாறு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.